உள்ள போய் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த 4-5 மந்திரி ஏந்திருக்கிறது எனக்கு அருமையாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த நிர்மல் குமார் என்ன பண்ணா, இந்த கரூர் கம்பெனி அப்படின்னு, ஐயோ சாரி கரூர் முன்னாள் அமைச்சர் அப்படின்னா உடனே நம்ம தலைவர் எழுந்திருச்சாரு, அனுமதி கொடுத்தார். சங்கிய அமைச்சர் அப்படின்னா ஆடிட்டாங்க. சங்கியம் சாரி சட்ட அமைச்சர் அவர்களே அப்படின்னா பாருங்க. அவன் சபாநாயகர் இப்படி தலையை ஆட்டினான். சரி முடிஞ்சிச்சு, வெளுத்து இருக்கு. நான் பேசும்போது மாமான்னு தான் சொன்னேன். அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, பொட்டு மாமான்னு சொல்ல போறாரு. அந்த வார்த்தையே அன்பார்லிமெண்ட் வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஜீவோ இருக்கா. அந்த துணை சபாநாயகர் அநியாயம் பண்ணி அது எடுத்துனா மாமாவே எடுக்க போறேடா, என் மாமாடா அவர் அப்படின்னு. எனக்கு தெரியாது உங்க வரவுலாம். இது மாதிரி சட்டசபை என்பது ஒரு அசிங்கமான களமா இருக்கு. அதுல நம்முடைய தம்பி அவர்கள் மிக சிறப்பாக ஒவ்வொரு அவர் ஆரம்பத்திலிருந்து சின்ன பையன், இவர் என்ன அனுபவம் இல்லாதவர், இவர் எப்படி எதிர்கட்சி தலைவராக இருப்பாருன்னு பல பேர் விமர்சனம் பண்ண காலத்துல மிக அற்புதமாக அப்படி முதல் பேச்சே இருந்துச்சு. அதுல இருந்து இன்னைய வரலையும் போயிடுச்சு. எனக்கே ஒரே ஒரு வருத்தம் அருமை தம்பி TRP ராஜா, அருமை சகோதரர் மகேஷ் இல்லாததான் அந்த சட்டமன்றத்தில் பல பேர் இருக்கோம். பல பேர் ஜெயிச்சிருக்கோம், 59 பேர் ஜெயிச்சிருக்கோம். இந்த 2 பேரும் வந்திருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஐயோ இந்த கீர்த்தனான்னு ஒரு மந்திரி படுத்துற பாடு பெரிய படம் இருக்கு. நீ செஞ்ச சத்தியமா நான் கட்டுப்புனா கடுப்பு வர வழி இல்லையா, நம்ம செஞ்சதை அவ சொல்றான். நாங்க தான் அதை பண்ணோம். ஏன்னா 100 நாள்ல என்னடிக்கு திறப்பான்னா, 100 நாள்ல என்னடிக்கு திறப்பான்னா அது சொல்றான். அவருடைய சாதனையெல்லாம் அவ எடுத்துக்கிறான். இந்த பள்ளிக்கல்வி மந்திரி எவ்வளவு பெரிய அழகா இருந்தாரு. அவரை பார்த்தா அங்க ஒரு ராஜ்மோகன் ஒரு பையன், ஐயோ சாமி நம்மளால தாங்க முடியல, அவ்வளோ டைலாக் போகலாம் பாட்டுக்கு. எல்லாத்தையும் அணைச்சு தமிழ்ல பேசிட்டு ஒரு வித்தியாசமான சட்டமன்றம்.